வணக்கம் நண்பர்களே. சென்ற மாதம் ரேஷன் கடைகளில் இப்போ ரேஷன் கடைகளில் ரேஷன் வாங்கணும்னா ஆதார் அட்டை கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரேஷன் கடையில் அரிசிக்கு பதிலாக நாங்கள் கோதுமையை போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் போடுறாங்க, பரவாயில்ல, நிறைய பேர் சக்கரை வியாதி வந்துச்சு அதனால போடுறாங்க போலான்னு சொல்லிட்டு அதை நம்ம யாருமே கண்டுக்காமல் போயிட்டோம். அது ஏன் கோதுமை போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நெடுவாசலில் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. தஞ்சை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய நெல் வயலில் அழிச்சிட்டு இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணாதீங்க, இங்கெல்லாம் கேஸ் எடுக்காதீங்க அப்படின்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக மத்திய அரசாங்கம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞான கழக விஞ்ஞானிகள், ஐஐடியினுடைய பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை நெடுவாசல் விவசாயிகளோட பேசுறதுக்கு தூதுக்குழு அனுப்புனாங்க. தூதுக்குழு அனுப்பும்போது அந்த நெடுவாசல் விவசாயிகள், அந்த தூதுக்குழுவில் இருந்தால் அந்த விஞ்ஞானிகள் என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்க ஆஃப்டர் ஆல் விவசாயிகள் தானே, இவங்கள்ட்ட நம்ம போயிட்டு பேசி ஈஸியாக இவங்களுக்கு இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைங்கிறத நம்ம விலக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு, இந்த மாதிரி வர ஒன்றும் இல்லைங்க, ஒரு 16 அடிக்கு ஒரு சின்ன பைப்பை உள்ளே விடுவோம், உள்ளே விட்டு கேஸ் எடுத்துட்டு நாங்கள் மட்டும் போயிடுவோம், அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அந்த விஞ்ஞானிகள் அந்த பல் சொன்னபோது அந்த விவசாயிகள், சரிங்க, ஒரு வெற்றிடம் என்பது எல்லாவற்றையும் தன்னகத்தை இழுக்கும் ஆற்றல் உடையது. அப்போ அந்த 11,000 அடிக்கு ஆழத்தில் நீங்கள் வெற்றிடத்தை உருவாக்கி போனீங்கன்னா மேலே இருக்கிற தண்ணியை பூரா உறிஞ்சிருமா உறிஞ்சாதா, அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சுன்னா அந்த நிலம் பாலைவனம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை துண்டை போட்டுட்டு மேலே ஆடை இல்லாமல் இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த விவசாயிகள் ரசாயனத்தை பேசுறாங்க, எக்காலஜியை பேசுறாங்க, ஜியாகிரபி பேசுறாங்க, ஜியாலஜி பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. அவங்க பேசின இந்த விஞ்ஞானத்துக்கு இந்த ஐஐடி சயின்டிஸ்டால பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாதனால அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கேட்குற கேள்வி என்னவோ நியாயமா தான் இருக்கு, அது ஒன்றும் தப்பா தெரியல, ஆனா உங்க கேள்விக்கு எங்கள்கிட்ட பதில், எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, ஆனா நீங்க நியாயமா தான் பேசுறீங்க, அதனால நீங்கள் விரும்பும் வரைக்கும் இந்த கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லிக்கு போன பிறகுதான் அவங்களுக்கு ஒரு சாதாரண விவசாயி, வேட்டி கூட சட்டை கூட போடாத ஒரு விவசாயி நம்மளை இந்த கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷேம் பப்பி ஷேமா அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணிட்டு நைட்டு பூரா தூங்கலை. அப்புறம் எல்லாம் உட்காந்து யோசிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு தோணுச்சு, 36 இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், ஒரு பையன் மூச்சு கேள்வி கேட்கல, ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும், இங்கே இருக்கிற விவசாயிகள் மட்டும் இவ்வளவு டெக்னிக்கலாக கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது, 36 இடத்துல 35 இடத்துல இருக்கிற விவசாயிகள் கோதுமை சாப்பிட்றாங்க, இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் நெல் சாப்பிட்றாங்க. கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டன் அதை சாப்பிட்றவங்களுக்கு மூளையினுடைய செயல்திறனை மழுங்கடிக்குது, இந்த நெல் ஷார்ப்பாக அந்த மூளையை செயல்பட வைக்குது. அதனால இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நெல் சாப்பிடாம அரிசியை சாப்பிடாம தடுக்கணும், இவர்களையும் கோதுமையை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு யோசனை. ரெண்டாவது, இந்த நெல் ரேஷன் கடையில் இலவசமாக போறதுனால அது போறதுக்காக வேண்டிய அரிசியை தஞ்சாவூர்ல, கடலூர்ல, புதுக்கோட்டையில இந்த மாதிரி வாங்குறோம். அந்த வாங்குறதுனால தமிழ்நாட்டு அரசனுடைய பட்ஜெட் பணம் தஞ்சை விவசாயிகளுக்கு போயிடுது. அதனால திரும்ப திரும்ப அவர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசாங்கமே நெல் வாங்குறதுனால திரும்ப அவங்க நெல் விளைவிக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு பட்ஜெட்ல தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு போக வேண்டிய பணத்தை நம்ம குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும் அனுப்பிச்சு விட்டோம்னா நெல்லுக்கு பதிலாக கோதுமையை வாங்கிடலாம். கோதுமையை வாங்குவதன் மூலமாக ஒரே கல்ல 2 மாங்காய், தஞ்சை விவசாயிகளுக்கு போக வேண்டிய பணம் குஜராத் விவசாயிகளுக்கு போயிடும். அப்ப நேரடி நெல் கொள்முதல் அரசாங்கம் செய்யாம விட்டுட்டா இந்த விவசாயிகள் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. விவசாயிகள் ஒரு வருஷம் நஷ்டமாச்சுன்னா 2வது வருஷம் அவங்களால பயிர் வைக்க முடியாம போயிடும். இப்போ 2 வருஷம் பயிர் வைக்கலன்னா நகைகள் எல்லாம் அடகுல போயிடும். அதுக்கு பிறகு கொள்ளைய கரம்பா போட்டுருவாங்க. கரம்பா போட்டாங்கன்னா நீங்க மீத்தேன் எடுத்தாலும் எடுங்க, பீத்தேன் எடுத்தாலும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை குறைந்த விலைக்கு கேஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் நமக்கு ரேஷன் கடையில் அரிசிக்கு பதிலாக கோதுமை போடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.